ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 576. இங்கு கொல்கத்தா சமீபம் உள்ள மாயாப்பூரில் பகவான் நரசிங்கதேவரின் சில லீலைகளை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் நரசிங்கதேவரின் பூஜாரி மிக மிக திடுக்கிடச் செய்யும் ஒரு கனவு கண்டார். அதில் கோவிலில் இயக்குனர் அந்த பூஜாரியை கூப்பிட்டு சிறிது டீசல் எண்ணெயை கொண்டு வரும்படி கூறினாராம். நாம் பகவான் நரசிங்கதேவரை பலியிடப் போகின்றோம் என கூறினார். நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என பூஜாரி கத்தினார். ஆமாம், நான் பகவான் நரசிங்கதேவரை பலியிடப் போகின்றோம் என்றார் அவர். நீங்கள் அதை செய்ய முடியாது, அது பைத்தியக்காரத்தனம் என்றார் பூஜாரி. நீங்கள் டீசலை மட்டும் கொண்டு வாருங்கள், உங்களால் முடியுமா என்றார் கோவிலின் இயக்குனர். சரி, நான் டீசல் எண்ணெயை கொண்டு வருகின்றேன், அதை வைத்து எதையும் செய்யக்கூடாது, அது அர்த்தம் அற்றது என்றார் பூஜாரி. சிறிது நேரத்திற்கு பிறகு பூஜாரி கோவிலுக்கு திரும்பி வந்தார். ஒரு பெரிய நெருப்பினால் அனைத்தும் எரிக்கப்பட்டு இருப்பதை பார்த்து முழு அதிர்ச்சி அடைந்தார். அங்கு நரசிங்கதேவரின் திருப்பாதங்களும் கணுக்கால்கள் மட்டுமே மிஞ்சி இருந்தன. மறுநாள் அதிகாலையில் அவர் முதன்மை பூஜாரியை அணுகி இந்த ஒரு பயங்கரமான கனவிற்கு ஏதேனும் விளக்கம் கூற முடியுமா என கேட்டார். பிறகு பூஜாரி கூறினார், ஓ ஆமாம், நேற்றுத்தான் ஜலத்தானத்தின் ஆரம்பம், அதாவது சாலக்கிரம விக்கிரகங்கள் மீது நீரை சொட்டச் செய்யும் 1 மாத கோடைகால நிகழ்ச்சி. ஆனால் அதை கடைப்பிடிக்க மறந்துவிட்டோம். எனவே நரசிங்கதேவர் உனக்கு உணர்த்தி இருக்கின்றார். எனவே உஷ்ணத்தில் எரிந்து கொண்டு இருப்பதாகவும் நீ உடனே ஜலதான் துவங்க உதவ வேண்டும் என குறிப்பாக உணர்த்தியிருந்தார் என்றார். பின் நாங்கள் அதை உடனே துவங்கிவிட்டோம். கோடைகால நிகழ்ச்சியை மேலும் ஒரு சம்பவம் காண்போம். பகவான் நரசிங்கதேவரின் பூஜாரி தன் வழக்கமான சேவைகளை செய்து கொண்டு இருந்தார். அப்போது நரசிங்கதேவரின் மாலையில் இருந்து ஒரு புஷ்பம் கீழே விழுவதை கவனித்தார். உடனே பூஜாரி அங்கு வந்து இருப்பவர்கள் இடம் யாராவது பகவான் நரசிங்கதேவருக்கு பிரத்யேகமாக வேண்டுதல் எதையேனும் செய்தீர்களா என கேட்டார். முன்னாடி இருந்த பக்தர்கள் எதுவும் கூறாத நிலையில் பின்புறம் இருந்து ஒரு பெண்மணி தன் கண்களில் கண்ணீர் மல்க முன்னோக்கி வந்தார். அவர் கூறினார், என்னுடைய மகள் சுமார் 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்விக்கப்பட்டாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. என்னுடைய மருமகனின் வீட்டில் உள்ள மக்கள் இதை அபசகுணமாக கருதுகின்றார்கள். எனவே அவளுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் உதவி செய்யுமாறு பகவான் நரசிங்கதேவரை நான் வேண்டிக் கொண்டு இருந்தேன் என்றார். பிறகு பூஜாரி கூறினார், உங்களுடைய வேண்டுதல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றது என்றார். அதற்கு அறிகுறி என்னவென்றால் அந்த புஷ்பம் நரசிங்கதேவரின் மாலையில் இருந்து விழுந்து விட்டது. தயவு செய்து இதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து இருங்கள். இந்த புஷ்பத்தை ஜலத்தில் இட்டு அந்த ஜலத்தை தங்கள் மகளுக்கு குடிக்க கொடுங்கள் என்றார். பிறகு அந்த மாதாஜி சென்று விட்டார். பின்பு அந்த பூஜாரியிடம் இந்த நிகழ்ச்சியை மறந்து விட்டார். 1 ஆண்டுக்கு பிறகு அதே மாதாஜி தன் மகளுடனும் மருமகன் உடனும் புதியதாக பிறந்த குழந்தை உடனும் சிரித்து கொண்டே பகவான் நரசிங்கதேவரிடம் வந்து சேர்ந்தார். அவர் பூஜாரியிடம் ஓராண்டிற்கு முன்பாக தான் பகவானிடம் வேண்டிக் கொண்டதை நினைவு கூர்ந்தார். அதன் மூலம் அவரது மகள் அழகிய ஆண் குழந்தையை பெற்று எடுத்ததையும் அதற்கு பிரகலாதா என பெயர் சூட்டி இருப்பதையும் கூறினார். மீண்டும் அவர்கள் அழகான பூஜையை செய்து பழங்களையும் பூக்களையும் அளித்தார்கள். பகவான் நரசிங்கதேவரை வழிபட்டார்கள். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். நமது நாமகட்டா பக்தர்களில் ஒருவரான கல்யாணிதாசி என்ற மாதாஜிக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. பெரியவள் பெயர் பிரதிபா, சிறியவள் அனுப்பா. இருவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் பெர்கம்பூர் என்ற ஒரு நகரத்தில் வசித்து வருகின்றார்கள். ஒரு முறை பிரதிபாவின் கணவர்
மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டு கோமா நிலையில் கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கிக் கொண்டு இருந்தார். மற்ற உறவினர்களோடு கூட இளைய சகோதரியான அனுமா தன் அக்காவின் கணவரின் நிலையை நினைத்து மிகுந்த மன விசாரத்தில் இருந்தார். அவர் மருத்துவமனைக்கு சென்று அவர் ஒரு கிருஷ்ண பக்தர் ஆகையால் இஸ்கான் மாயாப்பூர் நரசிங்கதேவரிடம் தன் மைத்துனருக்கு உதவி செய்யுமாறு பிரார்த்தனை செய்தார். அவர் வீட்டிற்கு வந்து மிகுந்த மன வேதனையுடன் படுக்கைக்கு சென்றார். அந்த இரவின் முடிவில் நரசிங்கதேவர் அவர் அருகில் வந்து, கவலைப்படாதே, உன்னுடைய மைத்துனர் சரி ஆகிவிட்டார் என கூறுவது போல் ஒரு கனவு கண்டார். பிறகு அவரது கனவு கலைந்து விட்டது. காலையில் நோயாளி நன்கு தேறி வருவதாக மருத்துவமனையில் இருந்து செய்தி வந்தது. அவருக்கு கொடுக்கப்பட்ட சலைன் நீரும் ஆக்சிஜனும் நீக்கப்பட்டு விட்டன. அவரால் இப்போது பேச முடிகின்றது. மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒரு கிராமத்தில் ஒரு பயங்கரமான சண்டை நடந்தது. சண்டையின் இடையே ஒருவர் ஆசிட் ஊற்றி தாக்கப்பட்டார். அதன் விளைவாக அவருடைய முகம் முழுவதுமே வெந்து உருவற்று போய்விட்டது. ஒரு கண்ணின் பார்வை முழுவதும் இழக்கப்பட்டு விட்டது. மற்றொரு கண்ணிலும் 10% அளவிற்கு பார்வை இருந்தது. இருக்கும் ஒரு கண்ணின் 10% பார்வையும் விரைவில் மறைந்து அதுவும் குருடாகிவிடும் என மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். நோயாளியை வேலூர் மாநகரத்திற்கு தென் இந்தியாவில் உள்ளது மேற்கொண்டு சிகிச்சைக்காக கொண்டு சென்று அவர்கள் அங்கு ஏதேனும் செய்ய முடியுமா என பார்க்கலாம் என சிலர் கருத்து தெரிவித்தார்கள். அந்த நேரத்தில் அங்கு இருந்த பக்தர் ஒருவர் அவர் கண்களை திருப்பி பெற மாயாப்பூரில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான நரசிங்கதேவரிடம் பிரார்த்தனை செய்யும்படி அறிவுரை கூறினார். அதன்படி அவர்கள் நரசிங்கதேவரிடம் பிரார்த்தனை செய்தார்கள். மாயாப்பூரில் உள்ள நரசிங்கதேவரிடம் மறுநாள் மருத்துவர்களே வியக்கும் வண்ணம் அந்த நோயாளியால் எல்லாவற்றையும் நன்கு காண முடிந்தது. அவருடைய குருட்டுத்தன்மை நோய் முழுமையாக நீங்கிவிட்டது. இது நரசிங்கதேவரின் கருணையால் என வியந்தார்கள் எல்லோரும். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு ரஷ்யன் மாதாஜி பகவான் நரசிங்கதேவருக்கு துளசி மாலைகளை தொடுப்பது வழக்கம். இதனால் அவரிடம் சந்தோஷம் அடைந்த பகவான் நரசிங்கதேவரின் பூஜாரி அவர்கள் நரசிங்கதேவரின் போலி நகம் ஒன்றினை அவருக்கு பரிசாக அளித்தார். அவர் அதை எடுத்து சென்று பத்திரப்படுத்தி வைத்து இருந்தார். அந்த இரவு அவருக்கு வந்த கனவில் பகவான் நரசிங்கதேவர் அவரிடம் வந்து அவரது படுக்கை மீது அமர்ந்து இருப்பது போன்று பார்த்தார். பகவான் நீளமான நகங்களை உடைய தன் விரல்களால் அந்த மாதாஜியின் இதயத்திற்குள் வைத்து ஏதோ ஒரு கருப்பான ஒன்றை பிடித்து வெளியே இழுத்து கூறினார், நீ இதை பார், இது அன்பு கிடையாது, இது காமம். அங்கு அது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதை நான் என்ன செய்ய என்றார். அந்த மாதாஜியினால் பதில் அளிக்க முடியவில்லை. கனவும் உடனே கலைந்து விட்டது. மறுநாள் அவர் பகவான் நரசிங்கதேவரின் முன்பு சென்று தூரத்தில் தூக்கி எறிந்து விடுங்கள் என கூறினார். பின் அமைதி அடைந்தார். மேலும் ஒரு சம்பவம் காண்போம். இஸ்கானின் இளைஞர் பாசறையில் உள்ள இஸ்கான் யூத் ஃபாரம் பக்தர்கள் ஒருவரின் தகப்பனார் அவரிடம் ராதமாதவர் இருக்கும்போது நாம் ஏன் நரசிங்கதேவரை வழிபட வேண்டும் என வாதிடுவார். இந்த பையன் ராதமாதவர் நரசிங்கதேவரில் இருந்து வேறுபட்டவர் கிடையாது என அவருக்கு புரிய வைக்க முயற்சித்தார். ஆனால் அவரது தகப்பனார் இந்த விஷயத்தில் சமாதானம் அடையவில்லை. 2003ஆம் ஆண்டு நரசிங்க சதுர்தசி சமயத்தில் இந்த பையன் தன் தகப்பனாரோடு கோவிலுக்கு வந்து பகவான் நரசிங்கதேவரின் அபிஷேக சடங்கை கண்ணுற்று இருந்தான். திடீரென இந்த பையனின் தகப்பனார் நரசிங்கதேவரின் இடத்தில் ராதமாதவர் இருப்பதைக் கண்டார். அவர் அஷ்டசக்திகளுடன் உள்ள ராதமாதவரை திருப்பி பார்த்துவிட்டு மீண்டும் நரசிங்கதேவரை திருப்பி பார்த்த பொழுது நரசிங்கதேவரின் முகத்திற்கு பதில் ராதமாதவரின் முகம் இன்னமும் இருந்ததைக் கண்டார். இது கிட்டத்தட்ட 20 நொடிகள் நீடித்தது. இவ்வாறாக அவர் மாதவருக்கும் நரசிங்கதேவருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டார். மேலும் ஒரு சம்பவம் காண்போம்.
2004ஆம் ஆண்டு தவ திரு ஜெயபதாக சுவாமி மகராஜ் அவர்களின் ஒரு சிஷ்யரான தெற்கு கல்கத்தாவைச் சேர்ந்த கவிப்பிரியா தேவிதாசி அவர்கள் பகவான் நரசிங்கதேவருக்கு அணிவிப்பதற்காக காப்புகளை செய்து வைத்து இருந்தார். ஏதோ சில காரணங்களால் அவரால் அவற்றை பகவானுக்கு அணிவிக்க மாயாப்பூருக்கு வர முடியவில்லை. என்ன செய்வது என யோசித்து கொண்டு மன சஞ்சலத்தில் இருந்தபோது அவர் பகவான் நரசிங்கதேவரை பற்றியும் அவருக்கு அணிவிப்பதற்கு தான் செய்த காப்புகளை பற்றியும் சிந்திக்கலானார். இந்த காப்புகளை பகவான் நரசிங்கதேவருக்கு அளிக்க மாயாப்பூர் செல்ல எத்தனித்தார். பகவானுக்கு இந்த காப்புக்களை நைவேத்தியமாக அளித்த பிறகு அவர் ஏற்கனவே நோய் வாய் பட்டு இருந்ததற்கான எல்லா அறிகுறிகளும் 3 நாட்களில் நீங்கிவிட்டன. பகவான் நரசிங்கதேவருக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்